13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அறந்தமிழர்களுக்கு வணக்கம். தினம் தினம் அரசியல், தமிழக அரசியல் ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளவும் ஒரு மாற்றத்துக்காகவும் ஒரு நிலையற்ற தன்மையாகவும் யார் யாருடன் கூட்டணி சேருவார்கள், ஏன் கூட்டணி சேர வேண்டும், கூட்டணி சேர்ந்தால் அறுதி பெரும்பான்மை கிடைக்குமா என்று பலதரப்பட்ட கோணங்களில் விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அருந்தமிழ் தொடர்ச்சியாக இதை மக்களுக்காக எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா விதமான அரசியல் நிகழ்வுகளையும் உங்களுக்காக தர இருக்கிறோம். அதில் முக்கியமாக இன்றைக்கி எப்படின்னா, எல்லாரும் வந்து எஸ்ஆர் பொம்மை அவரோட தீர்ப்பை வந்து மேற்கோள் காட்டி சொல்கிறாங்க. ஏன் வந்து ஆளுநர் நேரடியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு இவரை அழைக்கக்கூடாது? ஏன்னா பெரும்பான்மை இந்த சென்ஸ் லைக் அதிக வாக்குகள், அதிக இடங்களை சட்டசபையில் பெற்றிருக்கக்கூடிய கட்சிக்கு, அறுதி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சிக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கணும்ல. உள்ளதிலே அவங்க தான் அதிக இடங்களை வென்றிருக்காங்க. அப்போ அதை ஏன் கொடுக்க மறுக்கிறது ஆளுநர் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். வாங்க அண்ணே. வணக்கம். வணக்கம் சசி. சொல்லுங்கண்ணே. என்னண்ணே, எல்லாரும் வந்து சொல்கிறாங்க இந்த தீர்ப்பை முன்னிலைப்படுத்தி இதற்காக நீங்கள் வந்து அவரை அழைச்சிருக்கணும். ரொம்ப பெரிய தவறை வந்து மத்திய அரசு செய்கிறது. ஆளுகின்ற பாஜக அரசின் தூண்டுதலால் இவர் ஆளுநர் வந்து இந்த மாதிரி புறக்கணிக்கிறது வந்து மிக தவறானது, ஒரு அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, புறம்பானது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. என்னதான் அந்த சட்டம் சொல்லுதுன்னே? கண்டிப்பாக நம்ம வந்து அருந்தமிழ் நேயர்களுக்கு இதை சொல்லணும். அதுவும் என்னென்னா, அருந்தமிழ் நேயர்கள் பெரும்பாலும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள். அப்போ இங்கே என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான இந்த விஷயங்கள் எப்படி கவர்னர் அப்படின்ற ஒரு பதவியின் மூலமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமும் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த ஆர்டிக்கிள் 356 எப்படி பயன்படுத்தி மாநிலங்களை எப்படி ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம நேயர்களுக்காக நம்ம தெளிவாக சொல்லுவோம். இப்போது ஆர்டிக்கிள் 356, இந்த ஆர்டிக்கிள் 356ன்றது கவர்னர் மத்திய அரசின் மூலமாக தமிழக ஒரு மாநில அரசை கலைப்பதற்கான ஒரு அதிகாரம். இது ஆர்டிகல் 356 சொல்லப்படுகிறது. இது முதல்ல ஆர்டிகல் 356 இந்தியாவில் முதல்ல எங்கே பயன்படுத்தினாங்க நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்ல. நமக்கு தேவை இருக்குல்ல, ஒரு அரசியல் புரிதல் வேணும் அப்படின்னா உள்ளவங்க அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆர்டிகல் 356 முதல்ல இந்தியாவில் எங்கே பயன்படுத்தினாங்கன்னா, எப்போ பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 பஞ்சாப் அரசு முதலாக ஆர்டிகல் 356 பயன்படுத்தி கலைக்கப்பட்டது. அது பெரும்பான்மை அப்படின்றதெல்லாம் இல்லை. அங்கே மத்திய அரசுக்கு கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அந்த மாநில அரசு, அசாதாரணமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லி கலைக்கப்பட்டது தான் முதல் கலைப்பு. ஆனால் அது பெரிய விவாதத்திற்கு உள்ள ஆகலை. 356 பயன்படுத்தி ஒரு மாநில அரசு கலைக்கப்பட்டு அது பெரும் விவாதத்துக்குள்ளானது இந்தியாவில் முதல்ல எங்கே அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கேரளாவில். உலகத்திலேயே, இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே ஜனநாயக முறைப்படி வாக்குச்சீட்டு முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கம்யூனிஸ்ட் அரசு அப்படின்னா உலகத்திலேயே அது கேரளாவில் அமைந்த கம்யூனிஸ்ட் அரசு தான். EMS நம்பூதிரிபாட் தலைமையில் அந்த கம்யூனிஸ்ட் அரசு அமைகிறது. அவங்க அமைஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, கல்வி சீர்திருத்தம் கொண்டு வராங்க. இந்தியாவிலேயே கல்வியில் முதல் மாநிலமாக கேரளா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா அது ஆரம்பத்தில் ஏற்பட்ட அந்த கல்வி சீர்திருத்தம் தான். கல்வி வந்து அங்கே வந்து முதல்ல மிஷினரிகள், கிறிஸ்தவ மிஷினரிகள் கையிலையும் நாயர்கள் கையிலையும் தான் இருக்குது. அப்போ இவங்க அந்த கல்வி சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு கொண்டு வராரு, அங்கே தொழிலாளர் சீர்திருத்தம் கொண்டு வராரு. இது வந்து மேல்தட்டு வர்க்க மக்களுக்கு பிடிக்கலை. அங்கே மிகப்பெரிய புரட்சி செய்கிறாங்க, கலவரம் செய்கிறாங்க. இந்த கம்யூனிசத்துக்கு எதிரான பிரச்சனைகள் அங்கே நடக்குது. அப்போ அதை காரணம் காட்டி ஒரு மாநில அரசு தான் மாநிலத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது அந்த மாநிலத்தினுடைய இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே, அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. ஆனால் மத்திய அரசு ஒரு கம்யூனிசம் தன்னுடைய கொள்கைகளை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஏன்னா இதை வந்து தமிழ் தேசியர்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் நான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்வேன்னு சொல்கிறாருல்ல. அப்போ அதில் என்ன விளைவுகள் வரும், நம்ம என்னென்ன எதிர்நோக்க வேண்டியிருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இது அந்த கேரளாவில் பார்த்தா நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. 1959 இதே 356 பயன்படுத்தி ஐயா EMS நம்பூதிரிபாட் தலைமையிலான அரசை கலைக்கிறாங்க. அதுக்கு வந்து இது மாதிரி கிறிஸ்தவ மிஷினரிகளும் நாயர் சர்வீஸ் சொசைட்டியும் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக கலைக்கிறாங்க. இது வந்து இந்தியா முழுவதும் பெரிய பேசு பொருளாக மாறப்படுது. ஏன்னா மற்ற எதிர்கட்சிகள் எல்லாரும் அப்போ கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து இந்தியாவில் காங்கிரஸுக்கு அடுத்து ஒரு பெரிய இயக்கமாக இருந்த காரணத்தினால இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை வந்து முதல்ல விவாதத்துக்கு உள்ளாது. இதுதான் 356 பயன்படுத்தி கலைக்கப்பட்டு விவாதத்திற்கு உள்ளான இந்தியாவின் முதல் நிகழ்வு. இது நீங்கள் கேட்ட மாதிரி இதுக்கு அடுத்து வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கு. எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1989 இது 89 நடக்குது. 1989க்கு முன்னதாக நடந்த தேர்தலில்
அங்கே வந்து ஜனதா அரசு வந்து அங்கே பொறுப்பேற்குது இங்கே கர்நாடகாவில். ராமகிருஷ்ண ஹெக்டே அப்படின்றது சில ஒரு 50 வயது நிரம்பியவர்களுக்கு அவர் தெரிஞ்சிருக்கும். மிக முதுபெரும் தலைவராக இருந்தார் ராமகிருஷ்ண ஹெக்டே. கர்நாடகாவில் ஒரு அசைக்க முடியாத தலைவராக இருந்தார். அவர் பதவி இருக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து ஒரு காலத்தில் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மத்திய இதுக்கு போயிடுறாரு, மத்திய அரசுக்கு போயிடுறாரு. அப்போ அந்த இடத்துல எஸ்ஆர் பொம்மை அப்படின்றத முதல்வராக்குறாங்க. இப்போ எஸ்ஆர் பொம்மையை முதல்வராக்குன்ற பொழுது எஸ்ஆர் பொம்மைக்கு அந்த கட்சியினுடைய ஒரு சில எம்எல்ஏக்கள் தன்னுடைய ஆதரவை விலக்கி கொள்றாங்க. அப்போ ஆதரவை விலக்கி கொண்டால் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இது. ஆதரவை விலக்கி கொண்டால் அவரை வந்து ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கணும். பெரும்பான்மை நிரூபியுங்கள் அப்படின்னு சொல்லி அனுமதிச்சிருக்கணும். அது சில எம்எல்ஏக்கள் வந்து கவர்னர்கிட்ட அவருக்கு கொடுத்துருக்க ஆதரவை நாங்கள் வித்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டு ஃப்ளோர் டெஸ்ட்ங்கிறது சட்டசபையில் அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க சொல்றது. அங்க சபையில் அவையில் யார் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல பெரும்பான்மை நிரூபிக்கிறது. ஆனா எஸ்ஆர் பொம்மை வழக்கில் அப்போ இருந்த கவர்னர் என்ன பண்றாரு? ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அனுமதி இல்லாமல 1994 மார்ச் 21/4/89 ஏப்ரல் மாதம் 21 அவருடைய எஸ்ஆர் பொம்மையினுடைய அரசை கலைச்சிடுறார். கலைச்ச உடனே வேற வழி இல்லாமல் அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. உச்சநீதிமன்றத்தில் நேரடியான இது கான்ஸ்டியூஷனல் இஷ்யூன்றனால உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த வழக்கு நடைபெறுகிறது. எல்லாம் சரி, வழக்கு நடைபெற்றது, தீர்ப்பு வந்தது. அதுதான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் கான்ஸ்டியூஷனல் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே அதுதான் உதாரணம் நம்ம காட்டி பேசுகிறோம். ஆனால் அதில் நீதி அதாவது தீர்ப்பு வழங்கப்பட்டது. எஸ்ஆர் பொம்மைக்கு நீதி கிடைத்ததா அப்படின்னு சொல்லி சொன்னால் 1994 மார்ச் 11 தீர்ப்பு சொல்கிறாங்க. கவர்னர் அப்படி செய்தது தவறு, அப்படி அவர் கலைச்சிருக்க கூடாது, ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் எஸ்ஆர் பொம்மையை அனுமதித்திருக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்துக்கோங்க, 89 5 ஆண்டு. இதுக்கிடையில் அடுத்த 2 ஆண்டுகள்ல அவர் பதவி போய் அடுத்த கவர்மெண்டே வந்துருச்சு. அதுக்காக திரும்ப அவர் அழைச்சி முதல்வராக உட்கார வைக்க முடியுமா? அதுக்கான காலவாசம் முடிந்து போச்சு. அப்போ தீர்ப்பு கிடைத்தது, எஸ்ஆர் பொம்மைக்கு நீதி கிடைத்ததானா இல்லை, ஆனால் இந்தியாவுக்கு நீதி கிடைத்தது. அந்த நீதியை பயன்படுத்தி தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை மேற்கோள் காட்டி சரி ரைட் ஓகே அதை காட்டி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நீதிக்கு அப்புறமா இந்தியா மக்களுக்கு நீதி கிடைத்ததுன்னு சொல்கிறோம்ல, அந்த நீதியை அதற்கு அப்புறம் ஆண்ட மத்திய அரசுகள் அந்த நீதி வலுவாமல் அதை பின்பற்றியதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. அது இன்னைக்கு தமிழ்நாடு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதில் முக்கியமான ஒரு சில வழக்குகளை இதுக்கு அப்புறம் எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு அப்புறம் உள்ள வழக்குகள் நம்ம பார்க்கலாம். அது எதுக்காக நம்ம பார்க்கணும்னு சொல்கிறோம்னா, இப்போ தமிழ்நாட்டில் நடக்குதுல்ல, இன்றைக்கி வந்து ஒரு கட்சி டிவிகே வந்து 107 இடங்களை வச்சுருக்கிறாங்க. காங்கிரஸ் 5 இடங்களோட 112 இடங்களில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அதிமுகன்ற ஒரு கட்சி நாங்களும் ஆட்சேபிக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கசிய விடுறாங்க. அவங்ககிட்ட பார்த்தா 54 பேர் தான் இருக்கிறாங்க. கவர்னர் வந்து யாரையும் அழைக்காமல் வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கில் யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அவங்களுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுங்க அப்படின்றது தான் அதனுடைய அடிநாதம். அந்த வழக்கு தீர்ப்பினுடைய நீதியினுடைய அடிநாதம். பெரும்பான்மை இல்லாட்டியும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அழைச்சிட்டு ஃப்ளோர்ல அவங்கள பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லுங்க அப்படின்றது தான். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு இருக்கு இல்லையா, இதில் பிஜேபியினுடைய கவர்னர் எப்படி அமைதியாக என்னென்ன விளையாட்டு பண்ணுறாரோ, இதே பிஜேபி அரசாங்கம் மட்டும் இல்லை, காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய கவர்னர்களும் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமான வழக்கு 2019 மகாராஷ்டிரா. இது எல்லாருக்கும் சமீபத்தில் நடந்தது தான், அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அரசியலை விட்டு நோக்கிறவங்களுக்குலாம். அங்கே வந்து தேர்தல் 21/10/2019 தேர்தல் நடக்குது. 24/10/2019 முடிவுகள் அறிவிக்கப்படுறாங்க. பிஜேபியும் சிவசேனாவும் சேர்ந்து போட்டிடுறாங்க, கூட்டணி. மற்றவர்கள் தனித்தனியாக, காங்கிரஸ் தனியாக போட்டிடுறாங்க, சரத்பவார் தலைமையிலான நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அது தனியாக போட்டிடுறாங்க. இந்த இதில் முடிவுகள் வரும்பொழுது பிஜேபி தனியாக 105 இடங்களை வெல்றாங்க, சிவசேனா 56 இடங்களில் வெல்றாங்க. அப்போ 2 பேரும் சேர்த்து 161 இடம் ஆயிடுச்சு. என்சிபி நேஷனல் தேசியவாத காங்கிரஸ் அவங்க 44 இடங்கள்லையும், காங்கிரஸ் 54 இடங்கள்லையும் வெற்றி பெறுறாங்க. இதில் என்ன ஆயிடுதுன்னா, பிஜேபிக்கும் சிவசேனாவுக்கும் இடையில் யார் முதல்வராக ஆகுது, எவ்வளோ நாள் யார் ஆட்சி செய்வது அப்படின்றதுல சிக்கல் வருது. ஆளுக்கு 2.5 வருடம்னு சொல்கிறாங்க. 50-50 அமைச்சரவையில்னு சொல்லி சிவசேனா டிமாண்ட் வைக்கிறாங்க. இதை வந்து பிஜேபி ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சிவசேனா வந்து அவங்க நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இப்போ வெளியே வந்தால் கூட இல்லை, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார்? பிஜேபி. 105 இடம் இருக்குது. சிவசேனாக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, 105 பிஜேபிக்கு இருக்குது, சிவசேனாக்கு 56, அதுக்கு அடுத்த பெரிய கட்சி. அதுக்கு அடுத்து வந்து காங்கிரஸ் 54, தேசியவாத காங்கிரஸ் 44.
ஆனால் இவங்க 2 பேரும் தேர்தலுக்கு முன்னையே கூட்டணி பிஜேபி சிவசேனா. ஆனால் அவங்க அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தால் கூட 9/11/2019 அன்று என்ன பண்ணுறாங்க, கவர்னர் என்ன பண்ணுறாரு, அப்போ இருந்த கவர்னர் பகத்சிங் ஜோஷியாரி அப்படின்னு ஒரு கவர்னராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்கள அழைக்கிறான்னு அவங்கள அழைச்சிடறாரு. அழைச்சி மேலே வராரு, வந்து அவரை ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு. ஆனால் அழைச்சி உள்ளுக்கு வந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சியினால பெரும்பான்மை நிரூபிக்க முடியாதனால அவங்க ஒதுங்கிடுறாங்க, முடியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வர வழி இல்லாமல் அடுத்த லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரு அப்படின்னு சொல்லி சிவசேனாவை அழைக்கிறார். அடுத்த நாளே கூப்பிடுறாரு. அவங்களும் இல்லை, எங்களால் முடியல, ஏன்னா யாரும் சப்போர்ட் யாரும் பண்ணுறதுக்கு தயாராக வெளியே ஒதுங்கிடுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியை, காங்கிரஸை கூப்பிடல, பார்த்துக்கோங்க. இதுலையும் பாருங்க, காங்கிரஸை கூப்பிடல, ஏன்னா பிஜேபி அரசு இருக்குது. காங்கிரஸை கூடாமல் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியை கூடுறாங்க, அவங்களும் மறுத்துடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, 12/9/2019 பிரசிடென்ட் ரூலுக்கு அறிவிச்சார். பிரசிடென்ட் ரூலுக்கு அவருக்கு சொல்லிடுறாரு. இப்போ பிரசிடென்ட் ரூல் இருக்குது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டை நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, காங்கிரஸ், சிவசேனா 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் உரிமை கொள்கிறாங்க. அதை டக்குன்னு தவிர்த்துட்டு அவர் பிரசிடென்ட் ரூலுக்கு சொன்னதுனால இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போனதுக்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பின் அடிப்படையில் வேற வழி இல்லாமல் இவங்களை 3 பேர் கூட்டணி மந்திரி சேவை அமைப்பதற்கான வாய்ப்புகளை வழங்குறாங்க. இதுக்கப்புறம் ட்விஸ்ட்லாம் இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு இடையில பிரச்சனை இருந்தது, யாரு இல்லை யாரு இருக்கிறான்னு சொல்ல வந்து அதுக்கிடையில அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுல என்ன பிரச்சனைனா, இது சுப்ரீம் கோர்ட் போயிருக்கும் போது கூட நீதிமன்றம் சொல்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட், அதில் 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க, முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மகாராஷ்டிராவில் உள்ள விஷயம். அடுத்து கர்நாடகாவில் நடந்தது. இது ஏற்கனவே கர்நாடகாவில் நடந்த பிரச்சனை தான் எஸ்ஆர் பொம்மை வழக்கு. இது இன்னொரு கர்நாடகா பிரச்சனை 2018. இதுவும் பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் பெரும்பான்மை என்ற அடிப்படையில் பிஜேபியை கூப்பிட்டாங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி. இதில் பாருங்கள், இதில் வந்து தேர்தல் வந்து 12/5/2018 நடக்குது. தேர்தல் முடிவுகள் வருது. பாரதிய ஜனதா கட்சி 104 இடங்களில் வெற்றி பெறுறாங்க. காங்கிரஸ் 78 இடம். எல்லாருமே தனித்தனியாக தான் போட்டிடுறாங்க. யாருமே தேர்தலுக்கு முன்னதான கூட்டணி இல்லை. 78 இடங்களில் போட்டிடுறாங்க. ஜனதா தளம், அவர் கவுடா தலைமையிலான காங்கிரஸ், ஜனதா தளம், செக்யூலர், அவங்க 37 இடத்துல போட்டிடுறாங்க. இப்போ சுயேட்சைகள் 3 இடத்துல வர்றாங்க. பெரும்பான்மைக்கு 112 தேவை. ஆனால் பிஜேபி 104 இடங்களில் இருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, இது வந்து 2018 இருக்கிறதுனால 2018 பிஜேபியினுடைய அரசு தான் மத்திய அரசில் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸும் ஜனதாதள் எஸ்ஸும் கூட்டணி மந்திரி சேவை அமைக்கிறதுக்காக நம்பரை, இப்போ தமிழ்நாட்டில் கவர்னர் கேட்குறாங்கல்ல, நீங்கள் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் நான் கூப்பிட முடியாது, எனக்கு வந்து எவ்வளோ பேர் கூடு ரிட்டனா எவ்வளோ பேர் ஆதரவு இருக்குன்னு எம்எல்ஏக்களுடைய கடிதங்களோட கூடுன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸும் ஜனதாதள் எஸ்ஸும் சேர்ந்தா மெஜாரிட்டி வந்துடுறாங்க. 115 வந்துடுறாங்க. 112 தான் தேவை. இந்த 115 பேர் பட்டியலோட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அழைக்க மறுக்கிறார். ஏன்னா அவர் வந்து அங்கே பிஜேபியினுடைய இருக்கிறார். அந்த சமயத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டின் எடியூரப்பாவை முதல்வராக ஆக்கிடுறாரு. இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுனால வேற வழி இல்லாமல் எடியூரப்பா ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸும் ஜனதாதள் எஸ்ஸும் சேர்ந்த குமாரசாமி வந்து அங்கே இதாகிறாரு. அப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் நீ வந்து எண்ணிக்கை தான் முக்கியன்றாரு. ஆனால் இதே இது கர்நாடகாவில் எண்ணிக்கையில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்றாரு. மகாராஷ்டிராலையும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு தான் சொல்றாரு. ஏன்னா பிஜேபி அதிகமாக வாக்குகள் அங்கே அதிகமான சீட் வச்சிருக்காங்க அப்படின்றதுனால அதை சொல்லிடுறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவா இதோட கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். கோவாவில் இதே மாதிரி பாருங்க, அங்கே தேர்தல் நடக்குது. 2017 தான். எல்லாம் சமீபத்தில் உள்ள வழக்குகளை மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். 2017 காங்கிரஸ் 17 இடங்களில் ஜெயிக்குது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் தான். அங்கே சின்ன மாநிலம் தான் அது, 21 பேர். ஆமாம். பிஜேபி வந்து 13 இடங்களில் ஜெயிக்குது. கோவா ஃபார்வர்டு பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி 3 இடங்களில் ஜெயிக்குது. மகாராஷ்டிரா கோமந்த கட்சின்னு ஒன்று 3 இடங்களில் ஜெயிக்குது. சுயேட்சை 4 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. இப்போ இதில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி 17 இருந்தால் கூட மற்றவங்களாம் சேர்ந்து ஆஃப்டர் எலெக்ஷன் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அவங்களுக்கு அனுமதி தரணும்னு சொல்லி கேட்குறாங்க. கவர்னர் வந்து அவங்கள தான் அதுக்கு அழைக்கிறாரு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அழைக்கல. ஏன்னா இப்போ பிஜேபி அரசு தானே மத்தியில் இருக்குது. அதனால் கோவா விஷயத்தில் இவங்கள தான் அழைக்கிறார். இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து போய் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு உண்மைதான், உங்களை தான் அழைச்சிருக்கணும், ஆனால் ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவங்க ஜெயிச்சதுனால வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் அதை வந்து இழந்துடுறாங்க. இப்படி இருக்குது. சரி, ரைட். இதெல்லாம் இப்படி இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சரியாக இருந்ததா அப்படின்னு பார்த்தா 2005 ஜார்க்கண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜார்க்கண்டில் எலெக்ஷன் நடக்குது. அங்கே ஜார்க்கண்டில் நடக்கிற எலெக்ஷனில் பிஜேபி வந்து 30 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. ஜனதாதள் யுனைடெட் நிதிஷ்குமார் அந்த கட்சி 6 இடம் ஜெயிக்கிறாங்க. 36 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 17 இடம், காங்கிரஸ் 9, ஆர்ஜேடி
லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சி 7 இடம் ஜெயிக்கிறாங்க. இதில் பார்த்தா மெஜாரிட்டி வந்து 36 பிஜேபி ஜனதாதள் யுனைடெட் தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, இங்கே வந்து சிபுசோரனை அமைக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து 33 கொடுத்து இவங்களை ஆட்சி அமைக்க அழைக்கிறாங்க. இது சுப்ரீம் கோர்ட் போனதுக்கப்புறம் சிபுசோரன் ராஜினாமா பண்ணுறாரு. அப்போ நீங்கள் வந்து இது இங்கே வந்து நீதி நியாயம் அப்படின்றத பற்றிலாம் யாருமே கவலைப்படலை. எங்கே மத்திய ஆட்சி எங்கே இருக்குதோ அந்த மத்திய அரசு ஆமாம் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கணும், மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்கள் மாநிலங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்கு அவங்க என்னென்ன செய்ய முடியுமோ அதை ஆளுநர்கள் மூலமாக செய்கிறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ தமிழ்நாட்டையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை இப்போ தமிழ்நாட்டிலையும் பாஜகவின் கை எங்கே இருக்குண்ணே? இங்கே இப்போ பாஜக சரி ஒரு சீட்டு வாங்கியிருக்காங்க, இதே அவங்க ஒரு 20 சீட் வாங்கி அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடுது அப்படின்னா இதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம். இப்போ இதை தடுக்கிற முயற்சியில் பண்ணுறாங்களா இல்லை காங்கிரஸ் வந்து விஜயுடன் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாடகங்கள் நடக்க ஆரம்பிக்குதா? இது வந்து என்னன்னா பிஜேபிக்கு ஒரே ஒரு உறுப்பினர் தான் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15-20 உறுப்பினர் இருந்தால் அவங்களுடைய பிளே இன்னும் வேறு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு உறுப்பினர் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்தியாவிலேயே பிஜேபியால் ஒரு நுழைய முடியாத ஒரே மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடாக தான் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், கேரளாவில் கூட தனியாக நின்று 3 எம்எல்ஏக்கள் அவங்க வெற்றி பெற்றாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க நுழைய முடியல. அதிமுக கூட்டணியில் இருந்தால் கூட அதிமுக காரனே ஓட்டு போட மாட்டேன்றான், ஒரே ஒரு சீட்டை வாங்கிட்டு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லை. இங்கே வந்து தன்னுடைய இப்போ இடையில வந்து இவர் அண்ணாமலை உள்ளுக்கு வந்தார். அண்ணாமலை உள்ளுக்கு வந்தோன்னே ஏதோ கட்சி வளர்ந்த மாதிரி ஒரு தோற்றம் கிடைச்சது. அதற்கு காரணம் என்ன? ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணாங்க. மத்திய அரசு வந்து பெரிய அளவில் அவருக்கு பின்புலமாக இருந்தாங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அதனால் அவர் துணிச்சலாக இறங்கி வேலை செஞ்சார். ஒரு பெரிய தோட்டத்தை உருவாக்குனாங்க. அப்போ அது அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த லெவலுக்கு மேலே அவங்களால தாண்டி போக முடியல. அந்த தலைவனை முன்னிலைப்படுத்தி பெரிய அளவில் வேலை செஞ்சு மற்ற மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் ரீச் ஆக முடியல. அப்போ இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் ஏதோ ஒரு பின்புற வாசல் வழியாவது தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை நம்ம கையில் வச்சுருந்தோம்னா மக்களுக்கு வந்து தனக்கு வேண்டிய பல பேருக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம்ல. மக்களுக்குன்னு இல்லை, கட்சியை வளர்ப்பதற்கு கட்சிக்காரனுக்கு 4 பேருக்கு ஒரு நல்லதை செஞ்சு கொடுக்கும் பொழுது அதற்கு ஆசைப்பட்டு மக்கள் நமக்கும் திரும்புவாங்க. அப்போ அதன் மூலமாக நம்ம வந்து இங்கே அதிகாரம் செலுத்தி கட்சியை வளர்த்துடலான் இருக்குல்ல. அதனால் கவர்னர் மூலமாக பின்புல மொழியாக உள்ளுக்கு வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதனால தான் கவர்னரை வச்சுக்கிட்டு இப்போ அந்த பிரச்சனை இருக்குது. நாளைக்கு வரைக்கும் டைம் சொல்கிறாங்க. நாளைக்குள்ளே விஜயால் அந்த பெரும்பான்மை நிரூபிக்க முடியல அப்படின்னா கவர்னர் என்ன பண்ணுவார், 356 கீழே அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் மத்திய அரசுக்கு. கலைக்க மாட்டாங்க, ஈவன் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 6 மாதத்துக்கு சட்டசபையை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. யாருக்கும் பெரும்பான்மை இல்லை, 6 மாதம் பொறுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னா அந்த 6 மாதம் கவர்னருடைய ஆட்சியில் இருக்கும். கவர்னர் ஆட்சி நாங்கள் யார் அதிகாரம் செலுத்துவாங்க? பிஜேபி தான். ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பிஜேபியுடைய மாவட்ட தலைவர்களும் மாநிலத்தில் உள்ள தலைவர்கள் வந்து அங்கங்கே அதிகாரம் செலுத்துவாங்க. அப்போ மக்கள் வந்து ஒரு வழி இல்லாமல் அவர்களை நாடி போய் தங்களுடைய தேவைகளுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கள நாட வேண்டிய தேவை ஏற்படும். இப்போ அவங்கள நாட வேண்டிய தேவை ஏற்படும் பொழுது நாளைக்கு திடீர்னு ஒரு தேர்தல் வருது வைக்குதுன்னா அவங்களுடைய உதவி இருக்குது, இவ்வளோ தூரம் உள்ளுக்கு வந்துட்டாங்கன்ற போது அவங்களால பலன் பெற்றவர்கள் அவருக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அதிகாரம் தானே எல்லாமே, அதிகாரம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம்ன்றது தானே. எது எப்படியோ தொடர்ச்சியாக இந்த சிக்கல்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆமாம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பிஜேபி இன்னும் என்னென்ன சித்த விளையாட்டுகளை செய்ய போகுதுன்னு தெரியல. இதான் விஷயம். அதான் இதுக்காக தான் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அண்ணன் சீமான் பேசும்போது சொல்கிறாங்க இல்லையா, மாநில சுயாட்சி, அதாவது ஒவ்வொரு மாநிலங்களும் தனித்தனி நாடுகள் தான், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியான்றது இருக்குல்ல. இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனே மாற்ற வேண்டிய தேவை இருக்குதுன்னு அண்ணன் பேசுவதனுடைய பின்னணி வந்து இதுதான். 1000 இது இருந்தாலும் இவ்வளோ மெஜாரிட்டியாக இத்தனை கோடி பேர், இப்போ 1.5 கோடிக்கு மேலே மக்கள் வாக்களித்து 1,72,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. அவர் நல்லவரா கெட்டவரான்றது அடுத்த விஷயம். ஏன்னா நாளைக்கு ஜனநாயகம்னு வந்ததுக்கு எல்லாருக்கும் தான், நாளைக்கு நமக்கும் இது ஏற்படலாம்ல. நாம் தமிழரையும் இங்கே உள்ள மக்கள் ஆதரித்து வாக்களிக்கிறாங்க பெரும்பான்மை மக்கள். ஆனால் கொஞ்சம் எம்எல்ஏ சீட்டுகள் குறைவாக இருக்குன்னா நாளைக்கு நம்மளும் இதை எதிர்நோக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். ஜனநாயகத்தின் பக்கம் நிற்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. நாம் இதை உற்று நோக்க வேண்டிய சிக்கல்கள் இது. கண்டிப்பாக நாளை இந்த பிரச்சனைகள் நமக்கு உடனடியாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பாக எல்லா மட்டத்திலையும் இருக்குதுல்ல, எல்லா மட்டத்திலையும் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்குது. இதை ஒரு பாடமாக வைத்துக்கொண்டு நம்ம வந்து இந்த பொதுமக்கள்கிட்ட நம்மளை அணுகுவதற்கும் அரசியல் செய்வதற்கும் நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.